அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்காக ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்காக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனல் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சயின்ஸில் வந்து யுபர்பிஎஸ்சி ஃபேமிலி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆமணக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா கள்ளி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யுபர்பிஎஸ்சி ஃபேமிலிக்கு வந்து ஆமணக்கு குடும்பம் அப்படின்னா கள்ளி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன் தேவையில்லை, வகைப்பாடு தேவையில்லை. ஸோ இது மட்டும் பார்த்துக்குங்க, பெந்தமன் ஊக்கர். ஸோ இங்கே வந்து உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தாவர உலகம் தான், ஏன்னா பிளான்ட்டை பற்றி பார்க்குறோம். ஸோ தாவர உலகம். வகுப்பு டைகாட்டிலிடனே ஆல்ரெடி நாங்கள் சொன்னேன். ரூட் வந்து ஆணிவேர் தொகுப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சீடை வந்து ரெண்டாக உடைச்சோம் அப்படின்னாக்கா, ரெண்டு பாதியாக பிரிஞ்சு அது வந்து டைகாட் அப்படின்னு சொல்லுவோம். துணை வகுப்பு வந்து மோனோக்ளைமிடியே. வரிசை வந்து யூனிசெக்ஸ்வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். துறை வந்து யுபர்பியேல்ஸ். குடும்பம் வந்து யுபர்பிஎஸ்சி. ஸோ இதில் எங்கெல்லாம் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த இடமெல்லாம் நான் அப்படியே சொல்லிட்டு வரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பரவல். யுபர்பிஎஸ்சி குடும்பத்தில் 214 பேரினங்களும் ஏறத்தாழ 5600 சிற்றினங்களும் உள்ளன. இக்குடும்ப தாவரங்கள் உலக அளவில் பரவி காணப்பட்டாலும் குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் அதிக அளவில் காணப்படுகிறது. ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் ஆப்பிரிக்காலையும் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. அடுத்து வளரியல்பு. பெரும்பாலும் புதர் செடிகள். ஸோ பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா புதர் செடியாக இருக்குது. ரிசினஸ் கம்யூனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜட்ரோபா கேசிஃபோலியா. மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா எம்லிகா அஃபிஸ்னாலிஸ். சிறு செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பில்லாந்தஸ் அமரஸ். பின்னு கொடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா டாரேஜியா இன்வொலுக்கரேட்டா. சில வறண்ட நில தாவரங்கள் யுபர்பியா கேக்டஸ் தாவரங்களை ஒத்திருக்கும். பொதுவாக எல்லா தாவரங்களிலும் பால் போன்ற அல்லது நீர்ம திரவம் லேட்டெக்ஸ் காணப்படும். அப்போ இந்த ஃபேமிலியோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தாவரத்துலேயுமே பால் போன்ற மில்க் மாதிரியான லேட்டெக்ஸ் வரும். அதெல்லாம் நீர்ம திரவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோடைய லீஃபை உடைச்சாவோ கிள்னாவோ பால் மாதிரி வரும். அதை வச்சு என்ன பண்ணலாம், இது யுபர்பிஎஸ்சி ஃபேமிலியில் கண்டுபிடிச்சிடலாம். வேர் வந்து நன்கு கிளைத்த ஆணிவேர் தொகுப்பு. ஸோ தண்டு அப்படின்னு எடுத்துட்டாக்க நிலத்தின் மேல் காணப்படும் தண்டினை உடையது. நிமிர்ந்த அல்லது நிலம் படர்ந்தது யுபர்பியா ப்ரோஸ்ட்ரேட்டா. மென்மையானது அல்லது கட்டைத்தன்மை உடையது. யுபர்பியாவின் பல சிற்றினங்களில் தண்டு தட்டையாக இலை போன்று சதைப்பற்றுள்ளவையாக உருமாற்றம் அடைந்துள்ளது. இத்தகைய உருமாற்றம் பில்லோ கிளாடோடு எனப்படுது. ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம். அப்போது யுபர்பியாவுடைய பல சிற்றினங்களில் வந்து தண்டு என்னவாக மாறி இருக்குன்னா தட்டையாக இலை மாதிரி மாறிட்டுருக்கு. ஸோ ஸ்டெம்மு தான், ஆனால் அது எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, தட்டையாக இருக்குது, இலை மாதிரியே மாறிட்டுருக்கு. ஸோ அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பில்லோ கிளாடு அப்படின்னு பேர். ஸோ இதில் வந்து உருண்டையானது, கிளைத்தாது, திடமானது அல்லது உள்ளீடற்ற குழாயுடையது. வழக்கமாக பால் போன்ற லேட்டக்ஸ் யுபர்பியா திருக்கள்ளி அல்லது நீர்ம லேட்டக்ஸ் ஜட்ரோபா குர்கஸ் காணப்படுகிறது. அப்போ பால் மாதிரி வர்றது எதில் வரும்னா யுபர்பியா திருக்கல்லியில் வருது. வாட்டர் மாதிரியே வர்றது எதுலனாக்கா ஜட்ரோபா குர்கஸில் வருது. அப்போ இங்கே பில்லோ கிளாடோட தான் மட்டும் பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இலையடி செதிலுடையது அல்லது செதிலற்றது. பெரும்பாலும் தனி இலை, மாற்றிலை அடுக்கு அமைவு. யுபர்பியாவின் பல சிற்றங்களில் இலைகள் குறுக்கமடைந்து சிறுத்தோ உதிர்ந்தோ விடுகிறது. ரிசினஸ் கம்யூனஸ். அங்க வடிவ மடல்களை உடையன. மானியாட் ஆழமான மடல்களை உடையன. யுபர்பியா ஸ்லெப்டன்டன்ஸ் இலையடி செதில்கள் இணையான முட்களாக மாறியுள்ளன. இதுவும் கொஷின் கேட்பாங்க, சரிங்களா. யுபர்பியா ஸ்லெப்லண்டன்ஸ்
செப்லண்டன்ஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலையடி செதில் என்னவா மாறி இருக்குன்னா இணையாக முட்களாக முள்ளாக மாறி இருக்கு. ஜட்ரோபா குர்கஸ் இலையடி செதில்கள் உரோம சுரப்பிகளாக மாறியுள்ளன. அடுத்து பாருங்கள், ஜட்ரோபா குர்கஸ்னு பிளான்ட்டில் இலையடி செதில் வந்து என்னவா மாறி இருக்குன்னா உரோம சுரப்பி, அப்போ ஹேர் மாதிரியான சுரப்பிகளாக மாறி இருக்கு. இப்பர்பியா பல்செரிமாவில் பால் பெருக்கி மரம் சயாத்தம் மன்சரியை சூழ்ந்துள்ள இலைகள் கவரும் வண்ணமுடன் காணப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்பாங்க. இப்பேர்பியா பல்செரிமா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. இதில் வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னா பால் பெருக்கி மரம். இது பேரே பால் பெருக்கி மரம். கொஷின் கேட்பாங்க சரிங்களா. இதில் சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்துக்குங்க. இந்த இப்பர்பிஏசியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு வகை மஞ்சரி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். எதுனாக்கா சயாத்தியம். இதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட்டாக வந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கிலேருந்தே வந்திருக்கு. அடுத்து, நடுநரம்பிலிருந்து கிளைத்த அல்லது பல இணைப்போக்கமைந்த நரம்புகளிலிருந்து கிளைத்த வலைப்பின்னல் அமைப்பு நரம்பமைவு. மஞ்சரி இப்பர்பேசி தாவரங்களில் பலதரப்பட்ட மஞ்சரிகள் காணப்படுகிறது. நிறைய டைப்ஸ் இருக்குது சரிங்களா. நுனி ரெசிம் குரோட்டனில் இருக்குது, ரிசினஸ், கேட்கின், தொங்கு கதிர், அக்காலிப்பா, இஸ்பிடா, இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்கா இங்கே இருக்க பாருங்கள், சயாத்தியம் இப்பர்பியா சிற்றினங்கள், பெடிலாந்தஸ் இப்பர்பியா சிற்றினத்துலேயும் பெடிலாந்தஸ்லேயும் சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது. இது சிறப்பு வகை மஞ்சரி அப்படின்னு சொல்லுவோம். பூவடி செதிலுடையது, பூக்காம்பு செதிலற்றவை. பூவிதழ்கள் ஓரடுக்கமைவை. அடுத்தது, அரிதாக ஈரடுக்குடையவை. ஆண் பெண் மலர் தாவரங்கள் அல்லது ஒருபால் மலர் தாவரங்கள் ஆர சமச்சீருடையவை. அரிதாக இருபக்க சமச்சீருடையவை. மேல்மட்ட சூலகப்பை. அரிதாக சூலகஞ்சூல் மலர். அப்போ சூலகஞ்சூல் மலர் எதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அரிதாகன்னு கொடுத்துட்டான். அப்போ அரிதாகனவே ரொம்ப ரேராக இருக்கிறத கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சூலகஞ்சூல் மலர் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரைட்டீலியா அப்படின்னு ஒரு பிளான்ட்டில் இருக்குது. எந்த பிளான்ட்டில் இருக்குது? பிரைட்டீலியா அப்படின்னு ஒரு பிளான்ட்டில் சூலகஞ்சூல் மலர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரைட்டீலியாவில் இருக்குது. அடுத்து, பூவிதழ்கள் 0 முதல் 5 வரை. குரோட்டன் ஸ்பான்சிஃப்ளோரா தாவரத்தில் ஆண் மலர்களில் பூவிதழ்கள் 2 அடுக்கங்களில் அமைந்துள்ளது. மலர்கள் ஓரடுக்கு பூவிதழ்களோ அல்லது பூவிதழ்கள் அற்றோ காணப்படும். அப்போது இது கொஷின் கேட்பாங்க. குரோட்டன் ஸ்பார்சிஃப்ளோரஸ் தாவர ஆண் மலர்களில் பூவிதழ் 2 அடுக்குகளில் அமைந்துள்ளது. சரியா? எத்தனை அடுக்கில் இருக்குது? 2 அடுக்கில் இருக்குது. அடுத்து, மகரந்தத்தாள் வட்டம் 1 முதல். இந்த மகரந்தாள் வட்டம் அப்படின்றது ஆண் இனப்பெருக்க உறுப்பு. பிளான்ட்டில் தாவரத்தில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தாள் வட்டம் 1 முதல் பலவாக அமைந்துள்ளது. இப்பர்பியா தாவரத்தில் ஒவ்வொரு மகரந்தத்தாலும் ஒரு ஆண் மலரை குறிக்கும். ஒவ்வொரு மகரந்தத்தாலும், நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மகரந்தத்தாள் அப்படின்றது எதை குறிக்குது? ஆண் மலரை குறிக்குது. ரிசினஸ் தாவரத்தில் 5 மகரந்தத்தாள்கள் உள்ளன. அப்போ ரிசினஸ் தாவரத்தில் வந்து எத்தனை மகரந்தாளுக்குன்னா 5 இருக்குது. ஆனால் அவை ஒவ்வொன்றும் பல கிளைகளாக கிளைத்து காணப்படுகிறது. அந்த ஒவ்வொரு மகரந்தாலும் இதிலிருந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஜட்ரோபா தாவரத்தில் 2 அடுக்குகளில் அடுக்கிற்கு 5 மகரந்தாள்கள் என்று அமைந்துள்ளது. அப்போ ஜட்ரோபா தாவரத்தில் 2 அடுக்குகளில் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு அடுக்குக்கும் 5 மகரந்த தாள்கள் அப்படின்ற விதத்தில் இருக்குது. மகரந்த பைகள் 2 மடல்களை உடையவை. மகரந்த பையானது குறுக்காகவோ நீள்வாக்கிலோ வெடிக்கின்றன. அடுத்து, சூலக வட்டம் 3 இணைந்த சூலக இலைகளால் ஆனது. 2 சூலக இலைகள் பிரைட்டீலியா, 4 அல்லது டீரோகாக்கஸ், 5 சூழிலைகள் வைலேண்டியா இக்குடும்பத்தில் காணப்படுகிறது. அப்போ 2 சூலக இலை இருக்குது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரைட்டீலியாவில் இருக்குது. 4 சூலக இலைகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 அல்லது 5 சூலக இலைகள். அதில் 4 சூலக இலைகள் வந்து பண்ணாக்கா டீரோகாக்கஸில் இருக்குது. 5 சூலக இலைகள் வந்து பண்ணாக்கா வைலேண்டியாவில் இருக்குது. அடுத்து, கனி
பெரும்பாலும் பிளவுறு கனிகள். அதிக அளவில் இது அதிக விசையுடன் வெடித்து பிளவுற்று ஒற்றை விதையை கொண்ட 3 காக்கஸ்களாக பிரியும். மூவரை பிரிகனி ரெசினஸ். உள் ஒட்டு சதைக்கனி எம்பிலிகா அஃபிசினாலிஸ். மேலும் சதைக்கனி மற்றும் சமாரா. அடுத்து விதை கருவூன் உடையது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தாக்கா எண்டோஸ்போம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிசினஸ் விதையில் விதை துளையானது குமிழ் போன்ற விதை முண்டு ஒன்றை உருவாக்கி அவன் மூலம் தற்காலிகமாக நீரை உறிஞ்சி வைத்து கொண்டு விதை முளைத்தலுக்கு உதவுகிறது. ஸோ இது கொஷின் கேட்பாங்க. அப்போ ரிசினஸ் விதையில் விதை துளையானது, இப்போ இப்படி ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கலாம், இதில் ஒரு சின்னதாக ஒரு துளை இருக்கும். அந்த இடத்துல குமிழ் போன்ற இந்த மாதிரி வந்து பார்த்தாக்கா ஒரு பல்ஜிராக ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். விதை முண்டு அப்படின்னு பேர். அதுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்தாக்கா கிராங்கல் அப்படின்னு பேர். இதை ஒன்று உருவாக்கி இந்த கிராங்கல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா தற்காலிகமாக நீரை உறிஞ்சி வைத்து கொண்டு விதை முளைத்தலுக்கு உதவுகிறது. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தாக்கா ஆமணக்கு. நம்ம வீட்டை சுற்றி கூட வந்து பார்த்தாக்கா நிறைய அந்த ஆமணக்கு பிளான்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த ரிசினஸ் கம்யூனிஸுடைய கலைச்சொல் விளக்கம். ஸோ இது அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதுதாங்க ஜென்ரலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஆண் மலர் பெண் மலர் அப்படின்னு 2 கொடுத்துட்ருக்காங்க. ஆண் மலருக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பெண் மலருக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆண் மலர் பெண் மலர். ஸோ அடுத்து பாருங்கள் முக்கியத்துவம், பொருளாதார முக்கியத்துவத்தில் ஃபஸ்ட்டு உணவு தாவரங்கள். எம்பிலிகா அஃபிசினாலிஸ் நெல்லிக்காய், பில்லாந்தஸ் அசிடஸ் அரை நெல்லி. ஸோ நெல்லிக்காய்னு ஒன்று இருக்கும், அரை நெல்லின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது சார் எடிபிள் பார்ட் அப்படின்னாக்கா கனி தான் எடிபிள் பார்ட்டு. ஸோ கனிகள் விட்டமின் சி அதிகமுடையவை, உணவாகவும் ஊறுகாய் தயாரிக்கவும் பயன்படுகிறது. விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்குன்னாக்கா இந்த எம்பிலிகா அஃபிசினாலிஸ் நெல்லிக்காயிலையும் பில்லாந்தஸ் அசிடஸ் அப்படின்ற அரை நெல்லிலையும் அதிகமாக இருக்குது. அடுத்து மானியாட் எஸ்குலண்டா மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டாபியோக்கா. ஸோ இதோடைய பயனுள்ள பாகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழங்கு வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிழங்கு வேர் தரசம் நிறைந்த உணவு வகையாகும். இதில் தரசம் ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்குது. இவற்றிலிருந்து ரொட்டி, பிஸ்கோத்து, வறுசீவல்கள் போன்ற உணவுகள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து எண்ணெய் தாவரங்கள் அப்படின்லாம் வந்து வேணாக்கா குரோட்டன் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். குரோட்டான் டிக்லியம் இதில் யூஸ்ஃபுல் பார்ட் வந்து பண்ணாக்கா விதை. பேதி ஊக்கியாகவும் தோல் வியாதிகளை குணப்படுத்தவும் பயன்படுகிறது. ஸோ இப்போ பேதி லூஸ் மோஷன் ஆவன்னா இதை சாப்பிடுவாங்க இந்த விதையை. அப்படிலாம் வந்து பண்ணாக்கா தோல் ரிலேட்டடாக ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அதுக்கும் இதோடைய விதை வந்து பண்ணாக்கா ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. அடுத்து வந்து ஆமணக்கு எண்ணெய் ரிசினஸ் கம்யூனஸ், ஆமணக்கு கேஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோடைய யூஸ்ஃபுல் பார்ட் வந்து விதை. இதன் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுகிறது. இந்த எண்ணெயில் உள்ள ரிசினோலிக் அமிலம் முகப்பரு ஏற்படுத்தும். ஸோ இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரிசினோலிக் ஆசிட் அப்படின்ற ஒன்று முகப்பரு வரத்துக்கு காரணமாக இருக்குது. பாக்டீரியங்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் மலமிளக்கியாகவும் உயவு எண்ணெயாகவும் பயன்படுகிறது. அப்போ பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது எதோடைய எண்ணெய்ன்னு கொஷின் கேட்கலாம். ஸோ ஆமணக்கோடைய எண்ணெய் ரிசினஸ் கம்யூனஸ். அடுத்து வந்து பார்த்தாக்கா ஜட்ரோபா எண்ணெய். ஸோ ஜட்ரோபா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட் வந்து ஜட்ரோபா குர்கஸ். இது வந்து காட்டாமணக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் யூஸ்ஃபுல் பார்ட்டும் விதை. உயிரி எரிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது. அதாவது பயோடீசல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம கொஷின் கேட்பாங்க. பயோடீசல் எதுலேருந்து பெறப்படுகிறதுனாக்கா இந்த ஜட்ரோபா குர்கஸ் காட்டாமணக்குன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான். அடுத்து ரப்பர். ஸோ ஈவியா பிரேசிலியன்சிஸ் ரப்பர், மானியாட் கிளாவியோஏ மணிக்கோ ரப்பர். ஸோ இது 2 கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மணிக்கோ ரப்பருடைய பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. மானியாட் கிளாசியோவியை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெட்டிப்பட்ட லேட்டக்ஸ், அதாவது கெட்டியாக்கப்பட்ட லேட்டக்ஸ்னால் என்னென்னாக்கா இந்த யுபர்பிஎஸ்சிலிருந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா
ஒரு லேட்டெக்ஸ் மில்க் மாதிரி ஒரு மெட்டீரியல் வரும். அது கெட்டியானதுக்கு அப்புறமா அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கெட்டியாக்கப்பட்ட உறைந்த லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லேட்டெக்ஸிலிருந்து ரப்பர் உற்பத்தி பொருட்களான டியூப் மற்றும் டயர் தயாரிக்க பயன்படுகிறது. அப்போ டியூப் மற்றும் தயாரிக்க பயன்படும் பிளான்ட் எதுன்னு கேட்பாங்க. ஈவியா பிரேசிலியன்சிஸ் ரப்பர், மானியாட் கிளாவியோசியை அப்படின்ற மணிக்கோ ரப்பர். அடுத்து மருத்துவ தாவரங்கள் யுப்பர்பியா ரெசினிஃபெரா, இதோடைய லேட்டெக்ஸ் வந்து பண்ணாக்கா யுப்பர்பியம் என்னும் மருந்து எடுக்கப்படுகிறது. இது பேதி ஊக்கியாக லூஸ் மோஷன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து யுப்பர்பியா இர்டா, முழு தாவரமும் இது யூஸ்ஃபுல் பார்ட், பால் பெருக்கியாக பயன்படுகிறது, பால் பெருக்கின்னு சொல்லுவாங்க. அடுத்து பில்லாந்த சமரஸ், நீரூரி, கீழா நெல்லி, கீழாய் நெல்லி. ஸோ இதோடைய முழு தாவரமும் மஞ்சள் காமலை நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. அடுத்து ஜட்ரோபா காசிஃபோலியா, இலைகள் மற்றும் வேர்கள் தொழுநோய் மற்றும் பாம்பு கடிக்கு மருந்தாகவும் பேதி ஊக்கியாகவும் பயன்படுகிறது. அப்போ தொழுநோய்க்கு மருந்தாகவும் பயன்படுது, பாம்பு கடிக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது, பேதி ஊக்கியாகவும் பயன்படுது. எது அப்படின்னாக்கா ஜட்ரோபா காசிஃபோலியா. ரிசினஸ் கம்யூனஸ், விதை எண்ணெய் அப்படின்னு சொல்லவும் ஸோ பேதி ஊக்கியாக பயன்படுகிறது. சாயம் தரும் தாவரங்கள் கமிலா சாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லோட்டஸ் பிலிப்பென்சிஸ் அப்படின்னு சொல்லவும் இதோடைய கனிகள் தான் வந்து பார்த்தாக்கா யூஸ்ஃபுல் பார்ட். பட்டு மற்றும் கம்பளிக்கு சாயமேற்ற பயன்படுகிறது. அப்போ பட்டு கம்பளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயம் ஏற்றதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நீல சாயம் ஜட்ரோபா குர்கஸுடைய பட்டையிலேருந்து எடுக்கிறாங்க. ஜட்ரோபா குர்கஸ் அப்படின்ற பிளான்ட்டுடைய பட்டையிலேருந்து எடுக்கிறாங்க. துணிகளுக்கும் மீன் வலைகளுக்கும் சாயம் ஏற்ற பயன்படுகிறது. நாம் போட்டிருக்கிற கிளாத்துக்கும் மீன் வலைகளுக்கும் கலர் போகிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பில்லாந்தஸ் ரெட்டிகுலேட்டஸ், இதோடைய வேர்கள் தான் வந்து யூஸ்ஃபுல் பார்ட். தோல் பதனிடுதலிலும் மீன்பிடி எல்லை மிதவைகள், மீன் வலை போன்றவற்றிற்கு நிறமூட்டவும் பயன்படுகிறது. அடுத்து கட்டை தாவரங்கள். ஸோ கட்டை தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்ரோசா டயாய்கா, பிஸ்கோபியா ஜவானிகா, ட்ரைபீட்டஸ் ராக்பர்ஜியை. ஸோ இது எல்லாத்தோடையது எது யூஸ் ஆகுதுன்னா கட்டை. ஒட்டு மின்பலகை வெனீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டு பலகை பிளைவுட், கள்ளிப்பெட்டி தேயிலை செடிகள், தீக்குச்சி தயாரித்தல் போன்ற பல வழிகளில் பயன்படுகிறது. அடுத்து அலங்கார தாவரங்கள் அகாலிப்பா சிலியேட்டா, அகாலிப்பா இஸ்பிடா கோடியம், வேரிகேட்டம், குரோட்டன் டிக்டிலியம், யுப்பர்பியா ஆன்டிகோரம், யுப்பர்பியா பல்செரிமா, யுப்பர்பியா ஸ்ப்ளெண்டன்சஸ், யுப்பர்பியா திருக்கல்லி, யுப்பர்பியா காசிப்போலியா. ஸோ இது எல்லாத்துலேயும் முழு தாவரம் தான் பயன்படுது. அலங்காரத்திற்காக பூங்காக்களில் வளர்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா யுப்பர்பியேசி ஃபேமிலி. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பண்ணாக்கா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த வினா அப்படின்னா விடை